அண்ணே ஒரு கடலை கொடுங்க. தம்பி ஒரு கடலை கொடுப்பா. அண்ணே நீங்க என்ன கடலை வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க? டேய் நான் கடலை வாங்க வந்தேன்டா. வாங்க வந்தீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன ரொம்ப நாளா ஆளே காணோம்? ஆமாண்ணே, புதுசா கேர்ள் ஃப்ரெண்ட் செட் ஆயிடுச்சு, அதான் அவங்கள பார்க்க வர முடியலண்ணே. ஏய் என்னடா இப்போதான் வண்டி வாங்கணும், கேர்ள் ஃப்ரெண்ட் கரெக்ட் பண்ணணும்னு சொன்னேன். அது 2K கிட்ஸ்னா கொஞ்சம் அப்படிதானே. அண்ணே சோதனடா அந்த வண்டியில தானே பெரிய பிரச்சனையே. என்ன சொல்லு? புதுசா வண்டி வாங்கிட்டு அவன் சர்ப்ரைஸ் ஆவான்னு வாங்கி கொடுத்தா பார்த்துட்டு என்னடா அவன் வண்டியில கிக் ஸ்டார்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்த அனுப்புறானே. இது என்ன புது கதையா இருக்கு? இப்போ வர வண்டியில எல்லாம் கிக் ஸ்டார்ட் இல்லையாமே. ஆமா, இப்போ என் வண்டியில கிக் ஸ்டார்ட் பொருத்த முடியுமா முடியாதானே? சரி வண்டியில கிக்கர்லாம் பொருத்த முடியாதுடா. என்னண்ணே என் வாழ்க்கையில கடலை போட நீங்க தானே உதவி பண்ணணும். இப்போ நீ கடலை பொறுத்துக்கு நான் உதவி பண்ணேன். ஆமாண்ணே. சரி வா, அந்த கிக்கர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேண்ணே. நாமெல்லாம் இன்னும் சிங்கிளாக இருக்கும். இவன் என்னடா அண்ணா ஒரு மாதத்துக்குள்ளாரே கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்லாம் பேசுகிறான். அண்ணே நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிக்கிறீங்க. டேய் விட்றா, கேட்கணும் தான்டா பேசுனேன். சரி சொல்லு, இப்போ வந்து கிக் ஸ்டார்ட் வந்து என்ன, ஏன் வண்டியில் கிக் ஸ்டார்ட் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் அதானே? ஆமாண்ணே. ஓகே, ஸோ கிக் ஸ்டார்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மெக்கானிசம் என்னன்னு பார்ப்போம். சரி. வண்டி இன்ஜின் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியும்ல உனக்கு? எனக்கு தெரியும்ண்ணே. அதாவது அந்த இன்ஜின்குள்ளே வந்து ஏரும் ஃபியூலும் போகணும், அது வந்து கம்பஷன் ஆகணும். அதுக்கு வந்து பிஸ்டன் வந்து மேலும் கீழும் போயிட்டு வரணும். ஸோ அந்த பிஸ்டன் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு இனிஷியலாக ஏரையும் ஃபியூலையும் இழுக்கிறதுக்கு வந்து ஒரு ரொட்டேட் பண்ணணும். அந்த ரொட்டேட்டை தான் வந்து கிக்கர் பண்ணும். ஸோ நீ எப்போல்லாம் ஒரு கிக் பண்ணுறியோ அந்த கிக் பண்ணும் போதெல்லாம் வந்து ஒரு ரொட்டேஷன் நடக்கும். எதில்? கிராங்க் ஷாஃப்டில். ஸோ உன்னோட கிக்கர் வந்து நேராக கிராங்க் ஷாஃப்ட் கனெக்ட் ஆகிருக்கும். என்ன பேர்ல? கிராங்க் ஷாஃப்ட். கிராங்க் ஷாஃப்ட். ஆமாம், அந்த கிராங்க் ஷாஃப்ட் வந்து ஒரு ரொட்டேட் போகும். அந்த ரொட்டேட் போன உடனே இன்ஜின் வந்து கடன்னு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். டுபு சவுண்ட் அதில் வரும். இல்லை, அந்த எந்தெந்த வண்டியோ அந்தந்த சவுண்டு வரும். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து கிக் ஸ்டார்டரோட ஃபங்க்ஷன். ஸோ இந்த கிக் ஸ்டார்டர் வந்து இப்போ நிறைய வண்டிங்களில் இல்லை அப்படின்னா அப்போ என்ன இருக்குது அப்படின்னா வந்து எலக்ட்ரிக் ஸ்டார்ட் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஸ்டார்ட் என்ன அப்படின்னா பேட்டரினால வந்து அந்த கிராங்க் ஷாஃப்ட்டை வந்து சுத்த வைப்பாங்க. இப்போ அந்த பேட்டரியிலேருந்து பவர் வந்து அந்த ஸ்டார்டர் மோட்டருக்கு போகும். அந்த ஸ்டார்டர் மோட்டர் வந்து கிராங்க் ஷாஃப்ட்டை வந்து ரன் பண்ண வைக்கும். கிராங்க் ஷாஃப்ட்டை ரன். ஆமாம், இப்படி தான் வந்து எலக்ட்ரிக் ஸ்டார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேவா? இது உனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுதா? ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் இந்த கிக்கர் ஸ்டார்ட்க்கும் அதே மாதிரி எலக்ட்ரிக் ஸ்டார்ட்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இந்த கிக் ஸ்டார்ட்ல வந்து ஏகப்பட்ட காம்பனன்ட்ஸ். அதாவது வண்டிக்கு வெளியே இன்ஜினுக்கு வெளியே ஒரு கிக்கரை வைக்கணுமா, அதுக்கப்புறம் உள்ள வந்து சில காம்பனன்ட்ஸ் வைக்கணுமா. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். இதே நீ எலக்ட்ரிக் ஸ்டார்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காம்பனன்ட் தான். அழகாக ஒரு மோட்டரை வைப்பாங்க, ஒயரை கொண்டு வந்து சொருவாங்க, டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால காம்பனன்ட்ஸ் கம்மியாகும், விலையும் அதுக்கேற்ற மாதிரி மேனுஃபேக்சரர்ஸ் வந்து கம்மி பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, அப்போ பேட்டரி தான் மெயினா? ஆமாம், பேட்டரி தான் மெயினா. ஏன்னா இத்தனை வருஷமா வண்டிகளில் வைக்காம விட்டாங்க? இது வந்து ஒரு முக்கியமான கேள்விதான். பேட்டரி வந்து எடுத்த உடனே நமக்கு வந்து ரொம்ப சூப்பரான பேட்டரியா வந்து நமக்கு கிடைக்கல. அதாவது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரன் பேட்டரி ரன் ஆகிறதுக்கான கேப்பபிலிட்டி அந்த பேட்டரிக்கெல்லாம் கிடையாது. இப்பதான் வந்து ஒரு பேட்டரியை பேக் பண்ணி உள்ள வச்சுட்டா ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷம் 5 வருஷம்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் ஒரு பேட்டரியை ரொம்ப மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால அப்பெல்லாம் வந்து அந்த பேட்டரியை வந்து ஜஸ்ட் ரீசார்ஜ் பண்ணி திருப்பியும் பவர் கொடுக்கறதுக்காக தான் யூஸ் பண்ணாங்களே வெளியே லாங் ரன்னுக்கு வந்து அவங்க வைக்கல. ஆனால் இப்போ வந்து நீங்கள் சீல்டாக ஒரு பேட்டரி உள்ள வைக்கும் போது அதுக்கு மினிமம் 3 years to 5 years பக்காவாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அதனால இப்போ அந்த பேட்டரியை யூஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற பேட்டரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 volt பேட்டரி வந்து கெப்பாசிட்டி இருக்கு. 12 volt. ஆனால் இதே முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 12 volt கொண்டு வர்றதே சயின்டிஸ்ட்க்கு வந்து பெரிய கஷ்டமா இருந்துச்சு. ஆமா, அந்த 12 volt கொண்டு வரணும்னா அப்பெல்லாம் பெரிய பெரிய பேட்டரியா இருந்தது. அது சின்னசா ஆக்கி ஒரு சின்ன பேட்டரியில 12 volt கொண்டு வரதுங்கிறது ஒரு கால ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. ரொம்ப வருஷம் அவங்களுடைய ஆர்என்டிக்கு அப்புறமா தான் அதை கொண்டு வந்தாங்க. அப்படி சின்னதா கொண்டு வர ஆரம்பிச்ச உடனே செல்ஃப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. ஸோ அதே மாதிரி வந்து இந்த பேட்டரியை வந்து ரொம்ப நாள் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்ஜின்ல இருந்து வர்ற பவரை வந்து டைரக்டா வந்து பேட்டரியில சேவ் ஆகுற மாதிரி ஒரு மெத்தடையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இன்ஜின்ல ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஏசியை ஒரு கன்வெர்டர் வச்சு அதை வந்து டிசிக்கு கன்வெர்ட் பண்ணி பேட்டரியை வந்து சேவ் பண்ணிடுவாங்க. ஸோ பேட்டரி வந்து டிசியா மாத்துறாங்க. ஆமா, டிசியா மாத்தி வந்து பேட்டரியில சேவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அந்த பேட்டரி வந்து ரொம்ப லாங் ரனுக்கு நம்ம எப்பெல்லாம் ஓட்டுறோமோ அப்பெல்லாம் வந்து அது வந்து ரீசார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால பேட்டரியோட லெவல் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருந்தது. அண்ணே, அப்போ பேட்டரி எம்டி ஆயிடுச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாதா? அப்படிலாம் இல்லை, பேட்டரி எம்டி ஆயிடுச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு 2 மெத்தட்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உனக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நீ கார்ல வந்து ஸ்டார்ட் ஆகல, பேட்டரி காலி ஆயிடுச்சு, என்ன பண்ணுவ?
இறங்கி தள்ளுன்னு தள்ளி அதை ஸ்டார்ட் பண்ணி வைப்போம். ஆமா, தள்ளி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆமா. ஸோ அதே மாதிரி டூ வீலரையும் வந்து தள்ளி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஓகேவா, பேட்டரி காலி ஆயிட்டாலும் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமா. ஸோ அதனால வந்து அந்த பிரச்சனை இல்லை. ஸோ பிரச்சனை எங்க இருக்குன்னா, ரெண்டு மெத்தட்ல வந்து இந்த பேட்டரிக்கு வந்து கனெக்ஷன் வரும். ஓகேவா, அது எப்படின்னா, நீ பழைய பைக்ஸ் எல்லாம் நீ பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். அதாவது ஸ்டார்ட் பண்ணி ரைஸ் பண்ணா ஹெட்லைட் வந்து பிரைட்டா எரியும். ஆமா. ரைஸை விட்டுட்டேன்னா ஹெட்லைட் வந்து பிரைட்னஸ் கம்மியாகும். ஆமா ஆமா, பாத்திருக்கியா? ஆனா இப்போ வர்ற பைக் எல்லாம் பாரு, ஸ்டார்ட் பண்ணா உடனே அப்படியே பளிச்சுன்னு எரியுதா? சோ இந்த மெத்தட தான் வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே. சோ முன்னெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணிருந்தாங்க, அந்த பேட்டரி ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி வச்சிருந்தாங்கன்னா, இன்ஜின்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற பவர் இருக்கு இல்லையா, ஏசி. ஓகே. ஆமா, ஏசியே டைரக்டா எல்லா எலக்ட்ரானிக்ஸ்க்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓஹோ. பேட்டரிக்கே போகாது. ஓகேவா, ஸோ அதனால இன்ஜின் ஸ்டார்ட் ஆன உடனே நேரா அது வந்து லைட்டுக்கு போகும், நேரா அது வந்து இண்டிகேட்டர்ஸ் போகும். ஸோ அதனால நீ எப்பெல்லாம் ரைஸ் பண்றியோ அப்பெல்லாம் வந்து அதிகமான எனர்ஜி, அதிகமான லைட். ஓகே. ஸோ பேட்டரிக்கு அப்புறம் தான் போகும். ஆமா, அப்ப பேட்டரிக்கு அதுக்கப்புறம் தான் போகும். சரி. ஸோ இப்படி எல்லாம் இருந்துச்சு. ஆனா லேட்டர் ஸ்டேஜ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஏசி டு டிசி கன்வெர்ட் ஆச்சுல்ல, அப்படி கன்வெர்ட் ஆகிறப்ப அந்த டிசில பேட்டரியில சேவ் பண்ணிட்டு பேட்டரியில இருந்து எல்லா எலக்ட்ரானிக்ஸ்க்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. முதல்ல பேட்டரிக்கு கரண்ட் வந்து. ஆமா. ஓகே. அதுக்கப்புறமா கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஒரு இன்ஜின் ரன் ஆகிறதுக்கு ஸ்பார்க் பிளக் ரொம்ப முக்கியம், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆமா. ஸோ ஸ்பார்க் பிளக்ல தான் வந்து அந்த தீப்பொறி வரும். அந்த தீப்பொறி தான் வந்து இன்ஜினை வந்து ரன் பண்ண வைக்கும், அதாவது வெடிக்க வைக்கிறதுக்கு உதவும். ஸோ இந்த ஸ்பார்க் பிளக்கு வந்து கரண்ட் தேவை, அந்த ஸ்பார்க் பிளக் வந்து விடியறதுக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, முன்னெல்லாம் வந்து இன்ஜின்ல இருந்து டைரக்டா வந்து அந்த கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா. ஸோ அதனால நீ கிக் ஸ்டார்ட் பண்ற, கிக் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து கிராங்க் ரன் ஆகுது. கிராங்க் ரன் ஆன உடனே நேரா வந்து இன்ஜின் ரன் ஆக ஆரம்பிக்கும் போது பவரும் ஸ்பார்க் பிளக்கு போகும். ஸோ அது வந்து ஒரு ரொட்டேஷன்லயே இருக்கும். இதே இப்போ பேட்டரி வந்துருச்சுல, பேட்டரி வந்த அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பேட்டரியில இருந்து ஸ்பார்க் பிளக்கு கனெக்ஷன் கொடுக்குறாங்க ஸ்ட்ரைட்டா. அப்ப என்ன ஆகுதுன்னா, பேட்டரி நல்லா இருந்தாதான் ஸ்பார்க் பிளக் வந்து தீப்பொறி வரும். ஓகே. இப்போ நீ பேட்டரி நல்லா இல்லை அப்படின்னா, அந்த தீப்பொறி வரலன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளமா அப்பெல்லாம் இருந்தது. சில பைக்ல வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பேட்டரியில இருந்தே ஸ்பார்க் பிளக் கனெக்ஷன் கொடுத்திருந்ததுனால பேட்டரி லீக் ஆயிடுச்சு, இல்ல பேட்டரி டெட் ஆயிடுச்சு அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, டைரக்டா இன்ஜின்ல இருந்து வர்ற பவரை வந்து ஸ்பார்க் பிளக்கு போற மாதிரி மாத்தி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐ அப்படிங்கிற டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த டெக்னாலஜி எல்லாம் வந்தப்பறம் டோட்டலா எலக்ட்ரானிக்கா மாறிடுச்சு. ஸோ எலக்ட்ரானிக்கா ஒரு பவர், பேட்டரியில இருந்து ஒரு லைட்டான பவர் போனா கூட அது வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஸ்பார்க்கையும் ஏர் கொண்டு வருது, ஃபியூவல் கொண்டு வருது, இந்த விஷயத்தெல்லாம் அது செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால பேட்டரியோட டெக்னாலஜி வளர இந்த செல்ஃப் ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. எந்த ப்ராப்ளமும் இல்லாம ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த கிக் ஸ்டார்ட்டை விட செல்ஃப் ஸ்டார்ட் வந்து நல்ல ஒரு அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜின்றீங்க. ஆமா ஆப்வியஸ்லி. ஏன்னா கிக் ஸ்டார்ட் வந்து நீ ஏகப்பட்ட காம்பனன்ட்ஸ் இருக்கும். செல்ஃப் ஸ்டார்ட் வந்து நீ அந்த வண்டியே ஓவராலா அட்வான்ஸ்ட் ஆக்கிடுது. ஓகேவா, நீ இந்த கீ ஆன் பண்ண உடனே எல்லா லைட்டும் எரியும், எல்லா எலக்ட்ரானிக்ஸும் ஆன் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் வண்டியே ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் பகல்ல கூட லைட் எரியுதுங்க நிறைய வண்டியில. அது வந்து டிஆர்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. சரி. சோ அத பத்தி நான் அப்புறம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா. சரிண்ணே, கடைசியா சொல்லுங்க, கிக்கர் பெஸ்டா செல்ஃப் ஸ்டார்ட் பெஸ்டா? சரி, இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு, இப்போ இருக்கிற பைக்குக்கு செல்ஃப் ஸ்டார்ட் தான் பெஸ்ட். செல்ஃப் ஸ்டார்ட் தான். ஆமா. ஏன்னா பேட்டரி வந்து ஒரு 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரையும் கண்டிப்பா சாலிடா ஒர்க் ஆகும். ஓகேவா, அதுல எந்த ப்ராப்ளமும் வராது. ஒருவேளை அப்படியே ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து கண்டிப்பா இனிஷியலா உனக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ காலையில எடுக்கிறப்ப லைட்டா வந்து ஸ்டார்ட் ஆகாது, அப்படியே லைட்டா ஜர்க் ஆகும், அப்புறமா ஸ்டார்ட் ஆகும். சோ அந்த மாதிரி ஒரு 2 வருஷம் இல்ல 3 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி ஆகும்போது நீ ஆட்டோமேட்டிக்கா உனக்கு தெரிஞ்சிடும் பேட்டரியோட பவர் கம்மியா இருக்கு. இமிடியேட்டா நீ சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதோ இல்ல வந்து பேட்டரி மாத்துறதோ இதெல்லாம் நீ பண்ணிடலாம். அதெல்லாம் ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஆமா, இப்படி எல்லாம் நீ பண்ணிட்டீங்கன்னா பேட்டரியே போதுமான அளவு தான், நீ வந்து எல்லா இடத்துக்கும் ரொம்ப ஈஸியா வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கிக்கர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா கிக்கர் வந்து எதுக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க, இந்த மாதிரி பசங்க கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி அப்படியே ஒரு கிக் பண்ணி ஹீரோ மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போகணும், ஒரு கெத்தா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து கிக்கருக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஈவன் எனக்கும் கிக்கர் பிடிக்கும். அது நம்ம சின்ன வயசுல படத்தவங்க எல்லாம் பாக்குறப்ப ஹீரோ வந்து அப்படி ஒரு கிக் பண்ணி நான் வரேன்டா இப்போ அப்படின்னு போறத வந்து வண்டி அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி போகும்போது ஒரு கெத்தா இருக்குல்ல. ஆமா, நாம போய் ஆளை மிதிக்கிறோமோ இல்லையோ வண்டியை மிதிச்சிருவோம். கரெக்ட் தானே? சோ அந்த மாதிரி வந்து அந்த கிக்கருக்குன்னு ஒரு கிக் இருக்கு. பட் இருந்தாலும் அட்வான்ஸ்டா வந்துட்டு அப்புறமா நம்ம அப்படி செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டு போறது இன்னும் அதுவும் ஒரு இப்போ ஒரு நல்லாதான் இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லாம் ஓகேண்ணே. இப்போ என் வண்டியில கிக்கர் போட முடியாதானே? கிக்கர்லாம் அப்படி போட முடியாதுடா. ரெண்டாவது, இப்பெல்லாம் நீ ஷோரூமுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, உனக்கு கிக்கரா இல்ல செல்ஃப் அப்படின்னு ஆப்ஷன்லாம் இருக்காது. இப்போ நிறைய வெஹிக்கிள் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் தான் வருது. இருக்கிறது செல்ஃப் தான், வேணா வாங்கிக்கோ அந்த மாதிரி அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால வந்து கிக்கருங்கிறது ஒரு சில பைக்ஸ்ல தான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கூடிய சீக்கிரம் அது எல்லாமே எடுத்துருவாங்க. கிக்கருங்கிறது காணாம போயிடும். ஆமா. யாராவது சொல்லு பேபி. பிரேக்கப்பா? ஐயோ பேபி, சொன்ன புரிஞ்சுக்க பேபி. இப்பதான் அண்ணன்ட்ட பேசுன செல்ஃப் ஸ்டார்ட் தான் பெட்டரா.
நம்ம அந்த வண்டியில 100 வருஷம் கண் கலக்காம வாழ வைக்கிறேன் பேபி. இன்னும் டவுட் இருந்தா கேளுடா அண்ணன்கிட்ட.